ஹாய் கைஸ், எல்லாரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக சேஃபாக சந்தோஷமாக இருப்பீங்க என்று நம்புகிறேன். அதிகமாக என்னுடைய சேனலில் நீங்கள் பார்க்குறது சூப்பர் டூப்பர் ரெசிபீஸ். பட் இன்றைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக பீச்சுக்கு போகலாம், வரீங்களா? அப்படியே பீச்சுக்கு போயிட்டு வார நேரம் டின்னரையும் வெளியில் எடுத்துகிட்டு வரலாம்ன்றது தான் பிளான். ஸ்ரீலங்காவில் கொழும்பு நகரத்தின் நடுப்பகுதியில் அமைந்திருக்கிறது தான் வெள்ளவத்தை. இது ஒரு குட்டி யாழ்ப்பாணம் என்று கூட சொல்லலாம். ஏனென்றா ஜஃப்னா பீப்பிள் அதிகமாக செறிந்து வாழ்கிற ஒரு இடமாக காணப்படுகிறது. இலங்கையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமெண்டா அது வெள்ளவத்தை தான். நாங்கள் இப்போ கோல் ரோடில் இருந்து ராஜசிங்க ரோடு ஊடாக வந்து மெரன் டிரைவுக்குள்ள காலடி எடுத்து வச்சிட்டோம். மெரின் டிரைவில் உள்ள ஸ்பெஷல் என்னண்டா, தார் ரோட்டில் வாகனமும் போகும், தண்டவாளத்தில் ட்ரெயினும் போகும், கடலில் கப்பலும் போகும். இது மூன்றையும் ஒரே பார்வையிலேயே பார்க்கலாம். மெரின் டிரைவில் காலார நடந்து கொண்டிருக்கிற நேரம் ரோட்டுக்கு அங்கால ட்ரெயின் போய்கொண்டிருக்கு. பார்த்தீங்களா? உச்சி பிளக்கிற வெயிலில் வராமல் மாலை இளவெயில் நேரத்தில் வந்திருக்கிறோம். கூலாக இருக்குது. சூரிய அஸ்தமனமும் கண்ணுக்கு அழகாக தெரியுது. இது ஈட் மோர் வித் நிம்னா யூடியூப் சேனல். ஸோ கைஸ், உங்களுக்கெல்லாம் ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த பக்கமாக வந்தீங்கன்னா நிறைய ஈட் மோர் பண்ணலாம். ஏனெண்டா நிறைய சாப்பாட்டு கடைகள் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு கடையை தெரிவு செய்து சாப்பிடலாம். ஈட் மோர் வித் நிம்னா யூடியூப் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் அழுத்தி ஓல் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ இந்த பகுதியில் இருக்கிற ஜாகிங் ட்ராக்கில் நடந்து கொண்டிருக்கிறோம். பேண்டமிக் சிச்சுவேஷனுக்கு முதல்ல காலையிலையும் மாலையிலையும் இந்த இடத்துல ஜாகிங் செய்கிறவங்களை அதிகமாக காணக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கண்டா எனக்கு யாருமே கண்ணில் தென்படையில். இலவசமாக கிடைக்கக்கூடியது தான் இந்த கடல் காற்று. ஸோ சில்லுன்னு கடல் காற்று வாங்கியபடியே நடந்து கொண்டு இருக்கிறோம். இது கரையோர புகையிரத பாதை. புகையிரதத்தில் ஏறி இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணினா ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். பேண்டமிக் சிச்சுவேஷனுக்கு முதல்ல நான் ஒர்க்குக்கு போகிற நேரம் மவுண்ட் லெவனியா டு மரதான இதே ரூட்டில் தினமும் நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். மெரின் டிரைவில் அமைந்திருக்கிற ஹோட்டல் மிரேஜை தாண்டி நடந்து கொண்டிருக்கிறேன். கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும் அம்மா கடலம்மா.
அங்காலெல்லாம் கொஞ்சம் ஓஞ்ச இடமாக இருக்கிறதால கொஞ்ச தூரம் நடந்து சன நடமாட்டம் அதிகமாக இருக்கும் என்று கடலோரமாக இருக்கிற வெள்ளவத்தை புகையிரத நிலையத்துக்கு கிட்ட வந்திருக்கிறோம். வெள்ளவத்தை கடற்கரையில் 2-3 தென்னை மரம் நிற்குது பாருங்க. என்னோட மைண்டில் என்ன ஓடிக்கொண்டிருக்குதுன்னு தெரியுமா? இந்த தேங்காயெல்லாம் யாருக்கு சொந்தம்? கடற்கரை மண்ணில் கால் புதைய புதைய ஹாப்பியாக நடந்து என்ஜாய் பண்ணி கொண்டே இருக்கிறோம். மண்ணரிப்பை தடுக்கிறதுக்காக இந்த கருங்கற்கள் கடலோரத்தில் போடப்பட்டிருந்தாலும் என்னுடைய பார்வைக்கு அது எக்ஸ்ட்ரா அழகத்தார மாதிரி தெரியுது. சன்செட் டைமில் கடலோரத்தில் நிற்கிறது மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குது, பிடிச்சிருக்கு. இது வெள்ளவத்தை புகையிரத நிலையம். ட்ரெயின் வந்திருக்குது, பட் அவ்வளவா சனம் இல்லை.
கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும் அம்மா கடலம்மா. என்னுடைய ரம்யமான இன்றைய பொன்மாலை பொழுது கடற்கரையில் கலந்திருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகிய வெள்ளவத்த கடற்கரை உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புறேன். பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணுங்க. வெள்ளவத்த புகையிரத நிலையத்துக்கு முன்பாக நீங்கள் இப்போ பார்க்குறது ஜஃப்னால ரொம்ப பிரபல்யமான ரியோ ஐஸ்கிரீம். எத்தனையோ வகையான ஐஸ்கிரீம் இலங்கையில் இருந்தாலும் ஏனோ தெரியல, இந்த ரியோ ஐஸ்கிரீமுக்கு கூட்டம் குறைகிறதே இல்லை. இது
Eat More with NimNa யூடியூப் சேனல். நாங்கள் இன்றைக்கி டின்னருக்காக வந்திருக்கிறது டைன் மோர் ரெஸ்டாரண்ட்டுக்கு. இந்த டைன் மோர் பிரான்ச் இருக்கிறது வெள்ளவத்த மெரைன் டிரைவில். பொதுவாக எனக்கு வெளியில் சாப்பிட்றேன்டா அவ்வளவா பிடிக்காது, பட் இந்த டைன் மோர் கொஞ்சம் விதிவிலக்கு. இங்கே என்னுடைய ஃபேவரட் ஃபுட் சப்மரீன் இல்லாட்டி ஷவர்மா. ஓகே காய்ஸ், பீச்சில் போயிட்டு காற்று வாங்கியாச்சு, டின்னர் எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் வீட்டை போக போகிறோம். Hope you enjoy it. See you in next video.